अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृशौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயத்தில் 72 ஸ்லோகங்கள் முடித்து 73வது ஸ்லோகம். Until self-realization, illusion prevails. The sage lives without thoughts of I or mine. His connection to illusion is severed. ஆன்ம உணர்வு ஏற்படும் வரை மாயை நீடிக்கிறது. ஞானியோ நான் அல்லது எனது என்ற எண்ணங்கள் இன்றி வாழ்கிறான். மாயையுடனான அவனது தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, என்ன குறிப்பா இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆன்ம உணர்வு ஏற்படும் வரை மாயை நீடிக்கிறது. மாயைனா நம்ம ரொம்ப எலாபரேட்டா இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆன்ம உணர்வுனா என்ன, மன உணர்வுனா என்ன, அல்லது மாயா உணர்வுனா என்ன? இந்த மன உணர்வு மாயா உணர்வு ரெண்டுமே ஒண்ணுதான், வேற வேற நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை. சோ மன உணர்வும் மாயா உணர்வும் இரண்டும் ஒன்று. இந்த மன உணர்வு மாயா உணர்வு எதுவரை நீடிக்கும்னா, நீ ஆன்ம உணர்வு அப்படிங்கிறத ஏற்படும் வரை இந்த மன உணர்வு மாயா உணர்வும் நீடிக்கிறது அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, ஆன்ம உணர்வு ஏற்பட்டு விட்டால் அப்படின்னு வச்சாங்க. ஞானியோ அப்படின்னு சொன்னா, ஞானிங்கிறது வேற யாரும் இல்லை, ஆன்ம உணர்வில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அது ஏற்படும் போது நான் அல்லது எனது என்ற எண்ணங்கள் இன்றி அவர் வாழ்கிறார். மாயையுடனான தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டதுன்னு சிம்பிளா சொல்லியிருக்காரு. அது என்னது, மாயையோட தொடர்பு துண்டிக்கப்படணும்னா அப்படின்னா சிம்பிள் டெக்னிக் தானே. இந்த நான் எனது எண்ணங்கள் காணாம போனாலே ஆட்டோமேட்டிக்கா துண்டிக்கப்பட்டு விடுமா அப்படின்னு நமக்கு தோணுது இந்த இடத்துல. அதுதான் ஆன்சர் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வரி தெளிவா சொல்லுது, மன உணர்வான இந்த மாயா உணர்வு எதுவரை நீடிக்கும் என்றால் உன் ஆன்ம உணர்வு எழும் வரை நீடிக்கும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டு, அந்த ஆன்ம உணர்வுன்னா என்னன்னு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்கிறார். நான் அல்லது எனது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நீங்கின மொமெண்ட்ல நீ ஆன்ம உணர்வுல தான் இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா இந்த இடத்துல இன்னொன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். மாயை அப்படின்னாலே, மாயைன்னா இந்த உலகம் அப்படின்னு சொல்றோம், அது காணாம போயிடும், அது இல்லாம போயிடும். மாயை ஆன்ம உணர்வு ஏற்படும் வரை மாயா தொடர்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஞானி ஆயிட்டோம் அப்படின்னா மாயை இருக்காது. மாயை இருக்காதுன்னா உலகமே இருக்காது அப்படின்னு தவறா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்த வரியில என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அல்லது எனது என்ற எண்ணங்கள் இன்றி வாழ்கிறான்னு சொல்லியிருக்காரு. வாழ்கிறான்னா என்ன அர்த்தம்? உலகம் இருக்கும்னு அர்த்தம், அவரும் இருப்பாருன்னு அர்த்தம், அவரும் வாழ்ந்து கொண்டிருப்பாருன்னு அர்த்தம். ஆனா மாயை அவருக்கு இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப மாயை இல்லாம எப்படிப்பா, உலகமே இல்லாம அவர் எப்படிப்பா வாழ்வார்? அப்படி கேட்கக்கூடாது. மாயை என்பதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை அழிந்து விட்டதுன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மாயையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாயை உண்மை என்று நம்புபவனுக்கு மாயைக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். மாயைன்னு தனியா ஒண்ணு இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அங்க அப்ப எனக்கும் இல்லாததுக்கும் தொடர்பு எப்படிப்பா இருக்கும்? அப்போ ஒரு விஷயம் இல்லவே இல்லை, அப்போ அதுக்கும் எனக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும்? அப்ப ஞானி அது இல்லை என்று மிக தெளிவான உணர்வோடு இருக்கின்றான். ஆதலால் அவனுக்கும் அந்த மாயைக்கும் தொடர்பு இருக்க முடியாது அப்படின்னு நீங்க சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க கீ பாயிண்டா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் அல்லது எனது என்ற எண்ணங்கள் அப்படின்னா என்ன? பிரம்மத்திற்கு நான் அல்லது எனதுன்ற எண்ணங்கள் இருக்க முடியுமா? நம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு மகா வாக்கியங்கள்னால ஒண்ணு சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன? நான் பரபிரம்மம், நான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுகிறதே. அப்படி என்றால் அந்த பிரம்மத்தில் நான் அப்படிங்கிறது இருக்குமோ?
நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொல்லியிருப்போம், மெகா நான், மைக்ரோ நான், மெகா ஐ, மைக்ரோ ஐ இப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். வாஸ்தவம் தான். அப்படி பேசுறோன்றதுக்காக அப்ப பிரம்மத்துக்கும் நான் இருக்கும் போல, அது பெரிய நான் போல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுவதுதான் அந்த நான் பிரம்மம் அப்படிங்கிறது கூட. குறிப்பா இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த தியானம் அப்படிங்கிறதே கண்டிப்பா உன்னை பிரம்மம் ஆக்காது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஏன்னா எப்ப நான் பிரம்மம்னு சொல்லிட்டியோ அப்ப நீயும் பிரம்மமும் வேற வேற அப்படின்னு அர்த்தமாயிடுது. நான் பிரம்மம் அப்படின்னா நான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நான் இப்போ என்ன சொல்றது எக்ஸாம்பிள், அது நான் கேட்டிருக்கேன் ஆல்ரெடி. நான் ஸ்ரீகாந்த், நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு நான் சொல்வேனா? சொன்னேன் அப்படின்னாலே எங்க வந்து என்ன நானே மறந்துடுவோம் அப்படின்னு பயந்துட்டு நான் வந்து இந்த ஸ்ரீகாந்தை விட்டு தனியா இருக்கிற மாதிரியும், இந்த நான் ஸ்ரீகாந்த் நினைச்சா மட்டும்தான் ஸ்ரீகாந்தோட சேர்ந்து இருக்கிற மாதிரியும், இல்லைன்னா நான் வேற ஸ்ரீகாந்த் வேற ஆயிடுற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல கொண்டு போய் முடியுதா இல்லையா? அப்ப சொன்னா மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு, நீங்க சொல்லலைன்னா வேற வேறன்னு அர்த்தம் ஆயிடுமா? அப்ப சொல்லலைன்னாலும் நீயும் அதுவும் ஒண்ணுன்னா அப்ப சொல்லணும்ன்ற அவசியம் இருக்கா? சொல்லணுங்கிறது முட்டாள்தனமா தெரியுதா? சோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா? சோ அதனால ஞானியோ நான் அல்லது எனது என்ற எண்ணங்கள் இன்றி வாழ்கிறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவர் மெகா நான் அப்படிங்கிற ஃபீலிங்கும் இருக்காது, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஃபீலிங்கும் இருக்காது, நான் நான் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். இங்க தெளிவா எண்ணங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? அஷ்டாவகரம் முழுக்க வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எண்ணங்கள் இன்றி வாழ்வதைத்தான் அதிகமா வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஒரு சில இடத்துல அப்கோர்ஸ் எண்ணங்கள் இருந்தாலும் அதில் அது தான் அல்ல அப்படிங்கிற ஃபீலிங்ல ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா இருக்கும்ங்கிறதையும் சொல்லியிருக்காரு, இல்லைன்னு. பட் மேஜரா இவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறது எண்ணங்கள் அற்ற நிலையில் வாழ்வது. இப்ப நான் என்பதும் ஒரு எண்ணம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். பிரம்மத்துக்கிட்ட எண்ணங்களே கிடையாது. இப்ப நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு நான் சொன்னா அது வந்து ஒரு எண்ணங்களாகத்தான் இருக்கிறது. எண்ணமாக நான் ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீகாந்தா இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறப்போ, நான் நானாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறப்போ அதுக்கு எண்ணங்கள் எதுக்கு? நான் நானா இருப்பதற்கு எண்ணங்க தேவையில்லை. ஆனா என்னையே நான் பலவாக கற்பனை செய்து கொண்டு என்னோடு நான் பல லீலைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கு எண்ணங்கள் தேவை. மாயைக்கு எண்ணங்கள் தேவை, மாயா லீலைக்கு எண்ணங்கள் தேவை. ஆனா எனக்கு தேவையில்லை. ஏன்னா மாயா லீலை பண்ணினாலும் பண்ணலைன்னாலும் நான் இருப்பேன். நான் இருக்கிறதுனால மாயா இருக்கு, ஆனா மாயா இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் இருப்பேன். ஐம் an independent entity, பட் மாயா என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. எண்ணங்கள் வச்சுக்கோங்க, எங்க மாயா மாயான்னு சொல்லும்போது. ஸோ நான் எண்ணங்களின்றி வாழ முடியும், ஆனால் எண்ணங்கள் நானின்றி வாழாது. அப்ப நானே தான் இங்கே பொய்யான எண்ணங்களாக இந்த உலகமாக விரிந்திருக்கின்றேன் அப்படிங்கிற அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். சரியா? அப்போ இந்த பர்டிகுலர் மூணு லைன்ல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த மன உணர்வான மாயா உணர்வு உன்னை நீ உணரும் வரை நீடிக்கிறது. நம்ம ஒன்றரை கிளாஸ்லயும் சரி, டெய்லி ஹையர் நாலேஜ் கிளாஸஸ்லயும் சரி, பிரதிபிம்ப உணர்வு அப்படின்னுட்டும் ஒரிஜினல், அதாவது ஒரிஜினல் உணர்வு எப்படி சொல்லுவோம்? பிம்ப உணர்வு நான் சொல்லுவேன். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இங்கிலீஷ்ல பேசுவேன், தமிழ்ல பிரம்ம உணர்வு பிரதிபிம்ப உணர்வுன்னு பேசுவேன். ஓகே ஓகே. பிரம்ம உணர்வு பிரதிபிம்ப உணர்வு அப்படின்னு ரெண்டு விஷயத்த நம்ம அடிக்கடி பேசிட்டே இருக்கோம். அப்ப நான் திரும்ப திரும்ப அதுல சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரம்ம உணர்வும் பிரதிபிம்ப உணர்வும் வேறு வேறு அல்ல. பிரம்ம உணர்வே இங்கே மாயைக்காக பிரதிபிம்ப உணர்வாக வலம் வருகிறதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த பிரதிபிம்ப உணர்வை மட்டும் ஒருவன் தான் என்று எண்ணும் போது உண்மையில் பிரம்ம உணர்வாக இருக்கின்ற அவனேதான் இங்கே பிரதிபிம்ப உணர்வை தான் என்று எண்ணுகிறான் அப்படின்னு சேர்ந்து வருது. ஓகேவா?
இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? மாயா நீடிக்கிறது எது வரைக்கும் அப்படின்னா, பிரதிபிம்ப உணர்வை உண்மை என்று நம்பும் வரைக்கும். அதாவது நம்ம ஏஜோடு நடிகன் எக்ஸாம்பிள சொல்லணும்னா, நடிகன் ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு இருக்கான்னா, பிச்சைக்கார உணர்வை போயிட்டு உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரிஜினல் உணர்வான நடிகர் உணர்வு இருக்காது. அப்ப அந்த பொய் உணர்வு பொய்ன்னு அவன் புரிஞ்சுக்கிட்ட மொமெண்ட்ல அவன் அவன் உணர்வுல தான் இருப்பான். பிச்சைக்கான உணர்வை அவன் உண்மைன்னு நம்பிட்டான் அப்படின்னா அவனால நடிகன் உணர்வுங்கிறத உணர முடியல. பட் எப்ப பிச்சைக்கார உணர்வு அது வெறும் மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டானோ, அது சும்மான்னு புரிஞ்சுக்கிட்டானோ, அது பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டானோ, அப்ப அதுக்கு அதிஷ்டானம் ஒண்ணு வேணும் இல்ல. அந்த பொய் அந்த மாயை எந்த அதிஷ்டானத்துல நிக்குதுன்னு பார்த்தா அது அவன்கிட்ட தான் நிற்கும், அந்த பிரம்மத்துல தான் நிற்கும். பிரம்ம உணர்வு தான் தான் என்று மிகச் சுலபமாக அவனால் உணர முடிகிறது. ஸோ இது ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான், சரியா? அப்போ ஏன் ஆன்ம உணர்வு ஏற்படும் வரை மாயை நீடிக்கிறதுன்னு சொன்னாரு அப்படின்னா, ஈவன் தோ நீ ஆன்ம உணர்வாகவே இருந்தாலும் அதை மறுத்து மறந்து நான் மாயா உணர்விலே சிக்கிக்கொண்டு அது மட்டுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை நீ ஆன்ம உணர்வை அனுபவிக்க முடியாமல் தவிர்க்கின்றாய் அப்படிங்கிறதான் சொல்லிட்டாரு. அதுக்கு தீர்வு என்னப்பா அப்படின்னு கேட்டா, இந்த நான் மற்றும் எனது என்ற எண்ணங்கள் தான் உன்னை மாயா உணர்வுல சிக்க வைக்கிறது. நான் என்ன, நான் பிச்சைக்காரன் ஸ்ட்ராங்கா நம்புறான்ல, அப்போ அந்த நான் பிச்சைக்காரன் அப்படின்னு நம்பிட்டு அதை தொடர்ந்து எனதுன்ற எண்ணங்களோட சிக்கி பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு. எப்போ இந்த நான் அல்லது எனது எண்ணங்கள், இன்னும் சொல்ல போனா எனதுக்கே ரூட் நான் தான், இந்த நான் என்ற எண்ணங்களை நீ லூசன் பண்றியோ அப்படின்னா, பிச்சைக்காரன்னு சொல்றதை விட நம்ம பணக்காரன்னு சொன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா நமக்கு அடிக்ஷன்ங்கிறது பொதுவா நமக்கு பிடிச்ச விஷயத்துல தான் ஏற்படுது. இந்த பணக்காரன்ல நீ அட்ராக்ட் ஆனதுனால, நீ அடிக்ட் ஆனதுனால அந்த வேஷத்துல நான் ஒட்டிக்கிட்ட. உனக்கு பிடிக்காத வேஷமா இருந்தா அவ்வளவு ஈஸியா நான் ஒட்டிக்க மாட்டேன். பிடிச்ச வேஷத்துல ஸ்ட்ராங்கா நான் ஒட்டிக்கிட்ட. அதன் விளைவு உன்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் காணாம போயிடுச்சு. நடிகர் ரொம்ப இன்வால்வ் ஆகி எதுல நடிப்பான் அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தா ரொம்ப இன்வால்வ் ஆகி நடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதை உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கும் போது அவனுடைய உணர்வு இல்லாமல் போகிறது. அப்ப அந்த ஒரிஜினல் இந்த பிரதிபிம்ப உணர்வை இப்ப உண்மை இல்லைன்னு நினைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, அவன் எதை நான் என்று இந்த பிரதிபிம்ப உணர்வு பொய் உணர்வை நான் நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா, அந்த நானும் லூசன் பண்ணினா மட்டும்தான் முடியும். அல்லது ஆசையிலிருந்து தான் ஈகோல இருந்து தான் ஆசை, மாறி மாறி சொல்லிட்டு இருக்கோம். இந்த பணக்காரன் அப்படிங்கிற அந்த மோகத்தை அவன் எடுக்கும் போது நான் பணக்காரன் அல்ல. ஏன்னா அந்த இந்த நான் எனது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டண்டா சொல்லப்படுகிறதுன்னா, அதை மையமாக வைத்துத்தான் மீதி எல்லா எண்ணங்களும் பின்னி இருக்கின்றன. உனக்குள்ள 1000 எண்ணம் ஓடலாம், லட்சம் எண்ணம் ஓடலாம். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த எண்ணத்தை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பார்த்த அப்படின்னு சொன்னா எல்லாமே இந்த நான்கிறத பேஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்குமே தவிர, இந்த நானை பேஸ் பண்ணாம ஓடவே ஓடாது. ஒரு எண்ணத்தை கூட ஃபில்டர் பண்ணி உன்னால எடுக்க முடியாது. இந்த நான் இல்லாம ஓடுதுங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா எண்ணமே இந்த நானை சுத்தி தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அப்ப வேறு மாதிரி இருக்கு. இப்ப எவ்வளவு பெரிய விருட்சமா இருந்தாலும் வேறு ஆட்டம் கண்டுடுச்சு அப்படின்னா விருட்சம் கீழே விழ வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நான் என்ற எண்ணம் ஞானி இல்லாமல் வாழ்கிறான்னு சொல்லிட்டார். சோ சிம்பிள். அப்ப நானை தூக்க சொல்றாரா அப்படின்னா, நீ ஞானின்னா எப்படி இருப்பான்றத புரிய வைக்கிறது தான் இது. அவன்கிட்ட நான்கிற எண்ணம் இருக்காது. இதுல குறிப்பா வேஷத்தை நான் நினைக்க போறது இல்ல, ஒரிஜினல் நானையும் நானும் நினைக்க போறது இல்ல, மைக்ரோ ஐயா நானும் நினைக்க போறது இல்ல, மெகா ஐயா நானும் நினைக்க போறது இல்ல, ஆக மொத்தத்துல நினைக்கவே போறது இல்ல. எதையும் நினைக்காமல் நீ வாழ்ந்தால் நீ ஞானி. எப்போது எண்ணங்களிலிருந்து பூரணமாக விடுபடுகிறாயோ, எப்போது எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கின்றாயோ, அப்போது உனக்கு மாயை துண்டிக்கப்பட்டு விடுகிறது. மாயை உன்னை விட்டு அகழ்கிறது. அப்படின்னா அர்த்தம் மாயை உன்னை பாதிக்காது. மாயிலேயே இருந்தாலும் அதை பொய் என்று நினைத்து விட்டதால் அது உன்னை தொடுவதில்லை அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல சிங்கம் தன்னை ஆட்டுக்குட்டின்னு நினைக்காது, தன்னை சிங்கம்னு நினைக்காது. வெரி குட். அந்த மாதிரி எண்ணங்கள் இன்றி நீ இருக்கும்போது நீ பிரம்மானந்தத்தில் இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Next one, what is knowledge? What is the universe? What are thoughts like I am the body or the body is mine? The sage is imperishable and sorrowless, he is self alone. அதே விஷயத்தை மீண்டும் வலியுறுத்துகின்ற இன்னொரு ஸ்லோகம் இது.
இங்க என்ன மேஜரா சொல்றாருன்னா, அறிவு என்றால் என்ன, பிரபஞ்சம் என்றால் என்ன, நான் உடல் அல்லது இந்த உடல் எனது என்ற எண்ணங்கள் தான் என்ன, ஞானி அழிவற்றவன் துயரமற்றவன், அவன் ஆன்மாவாக மட்டுமே இருக்கின்றான். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அஷ்டாவக்ர கீதையில ஞான பயிற்சிகளை கடுமையாக கண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஞானம்னா என்ன, அறிவுன்னா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகா அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன, நித்திய வஸ்து அப்படின்னா பிரம்ம வஸ்து, அறிவு ஞானம், அதை கரெக்டா தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம்னா என்ன, அனித்திய வஸ்து, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்யா. பிரம்மம் என்றால் என்ன, அறிவென்றால் என்னன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், பிரம்மம் என்றால் என்ன, பிரபஞ்சம் என்றால் என்ன. பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்யா அப்படிங்கிறது அத்வைதத்தின் சிகரமான ஒரு வார்த்தை. அப்போ பிரம்மம் என்றால் என்ன, ஜெகத் என்றால் என்ன, இது ரெண்டுக்கும் ஆன்சர் தான் அது. பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்யா. பிரம்மம் என்றால் என்ன, ஜெகம் என்றால் என்ன அப்படிங்கிறதே லூசுத்தனம்ங்கிறது. ஞானிக்கு அது தேவையில்லை. இல்ல, உனக்கும் எனக்கும் தானே நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் பிரம்மம் சத்தியம் ஜெகத் நித்யான்னு பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கிற வரைக்கும் நீ பிரம்மம் ஆக முடியாது. அப்போ பிரம்மம் என்றால் என்ன, ஜெகத் என்றால் என்ன என்று மிக பிரமாதமாக கோட் பண்ணக்கூடிய அந்த ஆதிசங்கரின் அந்த முக்கிய வேதாந்தத்தையே ஞானி நினைப்பதில்லைன்னு அர்த்தம். ஏன்னா அதுவும் ஆயிட்டான், அதுக்கப்புறம் உட்காந்துட்டு பிரம்மம் சத்தியம் ஜெகத் நித்தியான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். அடுத்தது இதுவும் அவஸ்தை தான். நான் பார்த்துருக்கோம், சமாதியில இருக்கிறவன் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றதே ஒரு அவஸ்தை தான். அதை கடந்து இருக்கிறது தான் பிரம்மம். அப்புறம் நெக்ஸ்ட், நான் உடல் அல்லது இந்த உடல் என்னுடையது அப்படிங்கிற எண்ணங்கள். சோ ஞானிகள் என்ன மாதிரி பேசிட்டு இருப்பாங்க எப்பயுமே, பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்தியா. இது யார் பேசிட்டு இருப்பான், ஞானி இல்லை, சாதகனு. ஆனா பொதுவா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம்ல, ஞானின்னா அதை பத்தியே பேசிட்டு இருந்தா ஞானம் போல, சத் சங்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தா ஞானி போல. அப்ப இந்த மாதிரி விஷயங்களையே பேசிட்டு இருந்தா அவங்க எல்லாம் ஞானி. இந்த உடம்பு தாண்டா நானு, இந்த என்னோட உடம்புடா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவன்லாம் ஞானி. பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்தியான்னு பேசினா ஞானி. இந்த உடல் நான், எனது உடல் இது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவன் அஞ்ஞானி. அப்படின்றது ரெண்டுமே எண்ணங்கள் தானே. பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்தியான்னு எண்ணங்கள் வழியா பேசிட்டு இருக்கு. உடம்பு தான் நானு, உடம்பு என்னுடைய உடம்பு, இதுவும் எண்ணங்கள் வழியா பேசிட்டு இருக்கு. சிம்பிளா என்ன சொல்லிட்டாருன்னா, போன்ற எண்ணங்கள். அது அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் இட் ஆல் கம்ஸ் அண்டர் கேட்டகரி ஆஃப் எண்ணங்கள் வந்துருச்சா. சோ பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்யா, இந்த உடம்பே நான் அல்லது உடல் எனது போன்ற எண்ணங்கள் தான் என்ன. ஆனா போடா, இது எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள்னா என்னன்னு இப்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரியா, அதுவும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஞானி எப்படிதான் இருப்பான், அவன் அழிவில்லாமல் இருப்பான், துயரம் இல்லாமல் இருப்பான், ஆன்மாவாக இருப்பான், அவ்வளவுதான். தூய இருப்பாக அவன் இருப்பான். அவன் எதுவுமே நினைக்க மாட்டான் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் இவ்வளவு அழகா இந்த ஸ்லோகத்தை பிரசன்ட் பண்ணிருக்காரு. எந்த அளவிற்கு அப்படின்னா, ஞான எண்ணங்களாக நீ உதித்து கொண்டிருந்தால், சாத்வீக எண்ணங்களாக உன் மனதிலே ஓடவிட்டு கொண்டிருந்தால், சாத்வீக குணம் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்யா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறது சாத்வீக குணம்னு வச்சுக்கலாம். அப்போ நீ இந்த மாதிரி நல்லெண்ணங்களோடு வாழ்ந்தாலும் சரி, இல்ல உடம்பே நான் அகங்காரத்துல திமிர் பிடிச்சு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இல்ல என்ன ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி, இது எல்லாமே லூசுத்தனம் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சார். இது எல்லாமே ஞானம் கிடையாதுங்கிறாரு. ஞானி இப்படி எதையுமே நினைக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. இவர் என்னதாயா ஞானி பண்ணுவான் அப்படின்னா, அவன் எதுவும் செய்யாமல் அவன் அவனாக இருப்பான், அழிவில்லாமல் இருப்பான், எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், துயரம் இல்லாமல் இருப்பான், அடிஷனலா ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான்.
அப்படின்னா அவன் அவனாகவே இருக்கும் போது அவன் ஆனந்தமாகவே இருக்கின்றான். ஏன்னா அவனுடைய சொரூபமே ஆனந்தம் தானே. அதனால அவன் அவனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆனந்தத்தை விட்டு போட்டிருக்காரு. அவன் சத்து. அவன் சிம்பிளா சொல்லணும்னா அழிவற்றவன்னா என்ன? சத்து, சத்தியம். துயரமற்றவன்னா என்ன? ஆனந்த சுரூபி. இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? எக்ஸிஸ்டன்ஸ். சச்சித்தானந்தம்ன்றது இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. சரியா? அழிவற்றவன், துயரமற்றவன், ஆன்மாவாக மட்டுமே இருக்கின்றான். சத்தாக, சித்தாக, ஆனந்தமாக இருக்கின்றான். சோ அப்படி என்னதான் ஞானி எப்படியா இருப்பான் அப்படின்னா, ஞானி சச்சித்தானந்தமாக இருப்பான், அவ்வளவுதான். இருப்பாங்கிறதுக்காக அப்ப சச்சித்தானந்தமா வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பான்னு மறுபடியும் நினைப்ப கொண்டு வராது. அது அமிர்த அனுபவ ஃபுல் சாப்டர்ல கிளியரா சொல்லிட்டாரு. சச்சிதானந்தம் சச்சிதானந்தத்தை உணராதுன்னு சொல்லிட்டாரு. புரியுதா? சோ தட் இஸ் தி கேஸா நம்ம இருக்கணும். இப்போ நான் நேத்தோ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதாவது நான் அடிக்ஷன்லயே விழமாட்டேன், எனக்குலாம் அடிக்ஷனே கிடையாது அப்படி இப்படின்னு ஜம்பம் பேசுறேன், அடிக்ஷன்ல விழுந்துருவான். புரியுதா? எக்ஸாம்பிள் நான் விஷ்ணுவே காட்டினேன். நம்ம விஷ்ணு கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம அடிக்ஷன்லயே விழமாட்டேன் அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு நாள் கூட நான் அடிக்ஷன்லயே விழமாட்டேன், நான் அடிக்ஷன்ல இல்ல தெரியுமா, நான் எப்படி என் பொண்டாட்டிட்டு அடிக்ஷன் எப்படி நீ யாருக்கிட்டையும் அடிக்ஷன் இல்லாம இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அவன் ஃபீலே பண்ணல அப்படிங்கிற. பேசல விடு, அவன் மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றானா அப்படின்னா அவன் ஃபீலே பண்ணல. சரியா? இப்போ ஒரு பொண்ணை கிட்ட வந்து இந்த ஜம்பத்தை பேசிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய அழகனா இருந்தாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, நாங்க அடிக்ஷன் எல்லாம் விட மாட்டோம் அப்படி இப்படின்னு டைலாக். ஒரு நாள் பார்த்தா பயங்கர அடிக்ஷன்ல இருக்கு. என்ன பியூட்டின்னா, அந்த மாதிரி ஆட்கள் அடிக்ஷன்ல இருக்கும்போது அடிக்ஷன்ல இருக்கிறதே தெரியாது. ஏன்னா அந்த ஈகோ வந்து கண்ணை கட்டிடும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்ல நேரமோ என்னவோ தெரியல, பல ஆங்கிள் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது அடிக்ஷன் ரியலைஸ் பண்ணும்போது பர்டிகுலரா அவ சொன்ன விஷயம் என்னன்னா, நான் அடிக்ஷன் ஆனதுக்கு காரணமே நான் அடிக்ஷன் ஆக மாட்டேன்னு நினைச்சதுதான். நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. நீ அடிக்ஷன் இல்லாம இருந்தேன்னு நீயே நினைக்கிற. நம்ம ஆக மாட்டோம் ஆக மாட்டோம் ஆக மாட்டோம் நினைக்கும் போதே நீ ஆயிடுவோன்ற பயத்துல இருக்கேன்னு தானே அர்த்தம். நீ ஆக மாட்டேன்னு அதை நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்கிட்ட பீத்த வேண்டிய அவசியமே இல்ல. நீ பெரிய ஆள் தானே, அப்படி இருக்க வேண்டியதானே. சோ அதனால அது அதுவாக இருக்கும்போது நான் அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்த அப்படின்னா அதை உட்காந்து நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்ட. நீ ஏன் நினைக்கவே இல்லைன்னா அதை ஜம்பமா பேசிட்டும் இருக்க மாட்ட. இந்த ஃபீலே உனக்குள்ள இருக்காது என்ற அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ தேர்ஃபோர் இங்க ஞான எண்ணங்கள் ஆகட்டும், அஜ்ஞான எண்ணங்கள் ஆகட்டும், எந்த விதமான எண்ணங்கள் ஆராய்ச்சி ஆகட்டும், எந்த எண்ணங்களும் இல்லாமல் சத் சித்தானந்த சுரூபியாக இருப்பார், அவ்வளவுதான். இப்படித்தான் நீ ஞானியை புரிஞ்சுக்கணுமே தவிர இதுக்கு மேல எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்காத என்ற ரீதியிலே இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் ப்ரோக்ராமர் ப்ரோக்ராம் பார்த்தோம். எண்ணுபவன் எண்ணம், கிரியேட்டர் கிரியேட்டர் திங்ஸ் பார்த்தோம். எண்ணுபவன் எண்ணம்னு நினைச்சுட்டா அவன் எண்ணுபவனே கிடையாது. அது மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. இப்போ கிரியேட்டர் வந்து கிரியேட்டர் திங்ஸ், அவன் தான் கிரியேட்டர் மட்டும்தான் இருக்கு. அவன் தெரிஞ்சு வந்தாலுமே அது தோற்ற மாத்திரமா இருந்தாலும் கூட நான் தோற்ற மாத்திரமா இருக்கேன்னு கிரியேட்டர் வந்து சொன்னா அது கிரியேட்டரே கிடையாது. ஒரிஜினல் உணர்வு பிரதிபிம்ப உணர்வை நான் என்று சொல்லும் போது ஒரிஜினல் உணர்வு அங்கே இல்லாமல் போகிறது. இதுல போய் சிக்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. பட் சிக்காமல் சிக்கி இருக்குன்னு ரொம்ப டீப்பா பார்த்தா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, நான் இதோடு நிறுத்துகின்றேன். இல்ல